வணக்கம்மா. வணக்கம். பார்த்து இருக்கக்கூடிய இன்னொரு ட்ரெண்ட் என்ன அப்படின்னு கேட்டா, அந்த பேறு காலத்தை கொண்டாடுவது அப்படின்னு. இன்டோர் போட்டோஷூட் தான் நாங்க ப்ரிஃபர் பண்ணோம். இன்னும் 40 டேஸ் தான் இருக்கு. ஐ டோன்ட் வாண்ட் அவுட்டோர் போட்டோஷூட். அதனால மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். பேபி மூன் அப்படின்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து வெளியில எங்கேயாச்சும் போயிட்டு ஸ்டே பண்ணிட்டு வர மாதிரி. ஹனிமூன் மாதிரி. யா என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அந்த மாதிரி பேபி மூணுன்னு போயிட்டு வந்தா, ஏன்னா பேபி வந்ததுக்கு அப்புறம் ஒரு 2 இயர்ஸ் பெருசா வெளியில போக முடியாது. ஓ நீ அப்படி வரியா? ஸ்ரீலங்கா போறாங்க, சிங்கப்பூர், பாலி அந்த மாதிரி போயிட்டு. ஏமா இதெல்லாம் வெக்கேஷனுக்கு போறதுலமா? ஆமா. என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களாமா? பேபி மூனுக்கும் அந்த மாதிரி பிளான் பண்றாங்க சார். வெளிநாடு போல. இங்க எங்க போகணும்னு பிளான் பண்றீங்க பேபி மூனுக்கு? டெல்லி கண்டிப்பா போகணும்னு பிளான். ஓ, ஏன் பேபி மூனுக்கு டெல்லி? வெயில் பொளக்கும் அங்க. இப்ப வெரி இன்ட்ரெஸ்டிங் பட் ஐ டோன்ட் கேர். வரேன் டெல்லினா 40 சொச்சு அடிக்கும். இப்ப பேபி மூனுக்கு அங்க போய் என்ன புரியல எனக்கு. சார் அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தானே சார். அனுபவமே ஒரு மனிதனுக்கு நல்ல பாடத்தை கற்று தரும். நம்ம இப்ப பாப்பா பேபி பம்ப் இருக்கும். சோ அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து நம்மளுக்கு. சாமி உன்னை பத்தி எனக்கு தெரியும். உள்ள இருக்க வேண்டாம். டிராவல் பண்ணி எங்கேயா வெளில போயிட்டு வீட்டுக்காரோட மட்டும் இருக்கணும். இந்த பிக்கல் புடுங்க இல்லாம அவரோட ஜாலியா வெளில போற மாதிரி. இதெல்லாம் ஒரு பெருமையா பாஸ்? எனக்கு பெருமைடா எருமை. சோ இப்ப ட்ரெடிஷனல் பேபி ஷவர் ஒன்னு, தென் வெஸ்டர்ன் டைப் ஒன்னு. என்னப்பா சொல்ற? நீங்க வாங்களேன் உங்களை. பேபி போறதுக்கு அதாவது வர்றவங்கள வந்து யாரெல்லாம் ஆண் பிள்ளை பிறக்கும்னு சொல்றாங்களோ அவங்க அங்க ஓட் பண்ணுவாங்க. நல்ல ஐடியாவா இருக்கு. எங்க சொல்லுங்க. ஓட் பண்ணுவாங்க. இவங்க எல்லாம் இங்க ஓட் பண்ணுவாங்க. உங்கதுல யார் ஜெயிச்சா? பாய் தான் சார் ஜெயிச்சிருக்காங்க. இல்லனா அதிகபட்சம் எங்க கல்யாண நாள சொல்லுங்கன்னு சொல்லி மடக்குவீங்க. இப்போ என்னென்னலாம் கேட்க போறீங்கன்னு தெரியல. இப்ப பிரெக்னன்ட்ன்றதே நான் இப்ப நேஷனல் டெலிவிஷன்ல வந்து ரிவீல் பண்றேன். ஓ, இதுவே புதிய ரிவீல். அப்ப ஆனா இது புதுசா இருக்குனே. புதுசா இருக்கு. இந்த சீசன் இது ட்ரெண்ட் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். இப்ப அடுத்தது அங்க ஷோ நடத்துற பிளான் மட்டும் தான் பண்றோம். மீதி எல்லா பிளானும் அங்கங்க பண்ணிடுறீங்க. நாங்க என்னென்னமோ பிளான் பண்ணி வந்தோம். இப்ப பாதியிலே போக வேண்டியதா இருக்கு. ஒரு ஆப் இருக்கு சார். ஓகேங்களா, பிரெக்னன்சிக்குன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லவே இல்ல. இந்த மாதிரி கிளாसेस லமாசே கிளாஸஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கு சார். லமாசே கிளாसेसா? அப்படினா ஆபரேஷனா? ஜடை வந்து ஃபர்ஸ்ட் பேபிக்கு பண்ணது வந்து சிம்பிளா இருந்துச்சு. இப்போ அதுல நட்ஸ் வச்சு வேணும், பொம்மை வச்சு வேணும். நீங்க என்னது நட்ஸ் வைக்கிறது இந்த ஜடையிலயா? பாதாம், அப்புறம் வந்து திராட்சை. என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களாமா? அந்த மாதிரி எல்லாமே நட்ஸ் எல்லாம் சேர்த்து அதுலயே. ஏமா பூ வைக்கிறது தானமா கேள்வி வச்சிருக்கேன். முந்திரி வைக்கிறதுன்னு கேள்வி வச்சதே இல்லமா. அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? சார் அது கண்டிப்பா எல்லாரும் பண்றத பாக்குறது உண்மைதான் சார். பட் அந்த ஆசை நம்மளுக்கு வருது இல்லையா? இது நீங்க ரிலாக்ஸ்டா இருக்க வேண்டிய டைம் சார். என்னன்னா அது அந்த டைம்ல தான் பண்ண முடியும். முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து ஐயோ பண்ணியிருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு ரிக்ரெட் பண்றதுல ஒண்ணும் இல்ல இல்லையா? நோ கமெண்ட்ஸ், சிம்பிளி வேர். ஒரு 10 விஷயம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 10யும் நம்ம பண்ண போறது இல்ல. காரணம் புதுசா தான் இருக்கு, ஆனா புரியலையே. ஆக்சுவலா அவங்க சொல்றதுக்கு நான் வந்துட்டு ஆமா அப்படின்னு தான் சொல்லுவேன். ஆனா நிறைய பேர் வந்து ட்ரெண்டை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு தான் பண்ணிட்டு இருக்காங்களோன்ட்டு எனக்குமே டவுட்டா தான் இருக்கு. இத சொன்னா நம்மள பைத்தியக்காரன்னு சொல்றாங்க. அவங்கள ஃபர்ஸ்ட் பேபிக்கு நீ 5 ஸ்டார்ல பண்ணல, அப்ப செகண்ட் பேபிக்கு பண்ணலனாக்க அவன் கேட்க மாட்டானா? இப்ப நீ என்ன பண்ண போற? இப்ப அதனாலயே நாங்க என்ன பண்ணோம்னாக்க இப்ப திருப்பி அவனுக்கு வந்துட்டு பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணணும். அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. ஒவ்வொரு நாளும் அதுக்கு ஒவ்வொரு வருஷமும் இந்த நாள் எப்போ வரும் அப்படின்ற வேதனைய மனசுல சுமந்துட்டே இருக்கிறார். கண்ணா